நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சுந்தர வடிவேல். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த புத்தாண்டு 2024 தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைத்து நேயர்களுக்கும். புத்தாண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய, சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்னு சொல்லணும். இந்த வருடத்தோட தொடக்கம் அப்படிங்கிறது குரோதி வருடத்தில் தொடங்குது. குரோதி வருடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, குரோதி வருடத்தை பொறுத்த வகையில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னாக்க, விருச்சிக லக்கணம் விருச்சிக லக்கணத்திலையும், ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசிலையும் வர்றதுனால, மிருகசீர நட்சத்திரத்திலையும் உதயமாகிறதுனால என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, டெக்னாலஜி துறைகள் முன்னேறப் போகுது அப்படிங்கிறதும், பெண்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் வருது அப்படிங்கிறதும், தங்கத்தின் விலையேற்றம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதும், அது இல்லாமல் தேவைகள் அதிகரிக்க போகுது அப்படிங்கிறதும், அதே போல் பயங்கரவாதங்கள், அது மட்டும் பார்த்திங்கனாக்க போராட்டங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகரிக்க போகுது. அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் கண்டங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த வருடத்தோட தொடக்கத்தில் பஞ்சாங்கங்களில் குறிப்பிட்டிருக்கு. அது இல்லாமல் வேற என்ன சிறப்பு நிகழ்வுகள் இருக்குது அப்படின்னு அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த வருடம் முழுக்கவே பார்த்தீங்கன்னாக்க தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லா முன்னேற போகுது. அது மட்டும் இல்லாமல் அதன் சார்ந்து பார்த்தீங்கன்னாக்க சாஃப்ட்வேர் துறைகள், கணினி துறைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த கிரக நிலையை அடிப்படையை வைத்து இந்த குரோதி வருடத்திற்கு உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த புத்தாண்டு சிறப்பு பலனாக உங்களோட ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மிதுன ராசி நியூ இயர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்களோடு தான் ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசியை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா கிரக நிலைகள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது. மிதுன ராசியிலேயே இப்போ பார்த்திங்கனாக்கா புத்தாண்டு தொடங்குது. மிருகசீர நட்சத்திரத்தில் புத்தாண்டு தொடங்குறதுனால ஒரு நல்ல முன்னேற்றமான அனுகூலமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இதுவரையும் வீடு வண்டி வாகனங்களில் இருந்து வந்த தடைகள்லாம் நீங்கி புது வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. தாயோட உடல் நலம் ஆரோக்கியம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. உடல் நலத்தில் ஆரோக்கியம் இருக்குது. பெண்கள் பார்த்திங்கனாக்க, பெண்களுக்கு வரன் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு தன்மை ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாம், தந்தையோட சொத்து கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. சொத்து சேர்க்கை ஏற்படும். இளைய சகோதர உறவுகளில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். ஆமாம், நல்ல முன்னேற்றமான காலகட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குது. முயற்சி அப்படிங்கிறது சுயமுயற்சி, உங்களோட சுயமுயற்சி பார்த்திங்கன்னா வெற்றி தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். கிரக நிலைகளை பொறுத்தளவில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியிலேருந்து 4ஆம் இடத்துல இருக்க கேது பார்த்திங்கனாக்க, கேதுவை குரு பகவான் பார்த்திங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதி ரிஷப ராசியிலேருந்து பார்க்க போகிறார். அப்போ எப்படி இருக்க போகுது அப்படின்னா, 11ஆம் இடத்துல இருந்து வந்த குரு 12ஆம் இடத்துல இருந்து பார்க்க போகிறார். 12ஆம் இடத்துல இருந்து எதை பார்க்க போகிறார்? 4ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போ 4ஆம் இடத்தை பார்த்திங்கன்னா அதிகப்படியாக வளர்த்து விடக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது சுபகிரகம் இல்லையா, அது பார்த்திங்கன்னா வளர்த்து விடக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ 4ஆம் இடத்துல என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா, வீடு கட்டக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்குது. புதிய வண்டி வாங்கணும் அப்படின்னு திட்டமிட்டிருந்தீங்க அப்படின்னா நல்லா வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க, டிரான்ஸ்போர்ட்லேருந்து நிறைய வண்டி வாகனங்களை வாங்கி இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய தன்மை மிதுனராசினியர்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதே போல் தாயோட உடல் நலம் ரொம்ப சீராகக்கூடிய ஒரு தன்மை. தாய்க்கும் உங்களுக்கும், தாயை விட்டு பிரிஞ்சு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் தாயோட சேர்ந்து இருக்கணும், அம்மாவோட கூட்டி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது மிதுனராசி நேயர்களுக்கு. மிதுன ராசியை பொறுத்த வகையில் வேறு என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 9ஆம் இடத்துல இருக்க சனி செவ்வாய் சேர்க்கை, பாக்கியஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா, பூர்வீகத்தில் ஒரு சரியில்லாத ஒரு தன்மை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே போல் தந்தையோட உறவுகளில் பார்த்திங்கன்னா சிக்கல் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆமாம், தந்தையோட உடல் நலத்தில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு தன்மை. தந்தையோட சொத்து பத்தெல்லாம் கொஞ்சம் சிக்கலில் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க,
ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஆமாம், அதற்கு பிறகு நல்ல மாற்றம் இருக்குது. 9ஆம் அதிபதி 9லே இருக்கிறதுங்கிறது ஒரு பாக்கியம் தானே. அப்போ அவர் பாக்கியாதிபதி பாக்கியத்திலே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். இதுவரை உங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். சொத்து பத்துக்கள், அப்பாவோட சொத்து பத்துக்கள், வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, உயர்கல்வி படிக்கணும்னு திட்டமிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். 2ஆம் திருமணம் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு மிதுனராசினியர்களுக்கு இருக்குது. அடுத்து மிதுனராசினியர்களை பொறுத்தவரை வேற என்ன சிறப்பம்சங்கள் இருக்குன்னா, 10ஆம் இடத்துல ராகு, சூரியன், புதன் சேர்க்கை இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு நம்ம ஜோதிட விதி சொல்லுது. எதுக்கு? வருமானம் வரணும் அப்படின்னா. 10ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்த சுக்கிரன் உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்க 5ஆம் அதிபதி பாக்கியாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார். பயங்கரமான பணவரவு, எதிர்பார்க்காத உள்ள பணம் வரக்கூடிய ஒரு தன்மை, பொருளாதாரத்தை இந்த காலத்தில் நீங்கள் நிறைவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஆமாம், பொருளாதாரத்தை இந்த காலகட்டத்தில் இந்த பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு சிறப்பை தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லணும். பல வழிகளில் பணம் வந்து சேரும். ஆமாம், அதே போல் பார்த்தீங்கன்னாக்க வேலை தொழிலெலாம் பார்த்தீங்கன்னா 1 2 அமையாதுங்க. ஒரே நேரத்தில் 2 வேலை 3 வேலைகள் அமையக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு 2 3 தொழில்கள் ஒரே நேரத்தில் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். எந்த தொழிலை செய்கிறது, எதை விடுறது அப்படிங்கிற குழப்பங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஆமாம், அடுத்து 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சூரியனால் என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 3க்கும் 7 10க்கும் உடையவர் பார்த்தீங்கன்னா 11ல் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்க உயர் அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட நட்போடு இருப்பாங்க. அதாவது உங்களோட பாஸு, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களோட பாஸ் வந்து உங்கள் கூட நட்பு பாராட்டக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய தன்மையும் இருக்குது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உங்கள் பாஸ் கேட்பார், உங்கள் பாஸ் உங்களோட வளர்ச்சிக்கு உதவி செய்வார். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே நடக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. இதை சார்ந்து அரசியலில் நல்ல சிறப்பாக இருக்கும். வீண் செலவுகளை தவிர்த்துக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆமாம், அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களோட தவறுகளை நீங்கள் திருத்துக்கலாம். திடீர்னு ஒரு பெரிய டீலை பேசி முடித்து திடீர் பணவரவு, திடீர் யோகம் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் மிதுனராசிரியர்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே போல் நெட்வொர்க் துறையில் இருக்கவங்க, டிஜிட்டல் மீடியாஸ் துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே கைகூடக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அவங்களோட வாழ்க்கை பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்குது. அதே பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அது என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிருகசீடம், திருவாதிரை, புனர்பூசம் அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் இருக்குது. மிருகசீர நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த மிருகசீர நட்சத்திரத்திலே இந்த வருடம் உதயமானதுனால நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது மிருகசீர நட்சத்திரத்துக்கு இருக்குது. மிருகசீர நட்சத்திரத்தை பொறுத்தவரை இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, புதிய வண்டி வாகனங்கள் சேர்க்கை ஏற்படுறது, தொழிலில் ஒரு புது தொழில் முன்னேற்றம் கிடைக்கிறது. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் கட்டுமானத்துறை சார்ந்து இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கட்டுமானத்துறை சார்ந்து வேலை செய்கிறவங்க, தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த வருடத்தில் ரொம்ப சிறப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லணும். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும்? திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தோன்னா தொழில் அமையக்கூடிய அமைப்பு, பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசியல் துறையில் மிகப்பெரிய பதவிகள் கிடைக்கும். ஏற்கனவே பதவிகளுக்காக ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிறவங்களாம் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. புனர்பூச நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புனர்பூசம் 11ஆம் இடத்துல சூரியன் கூட சேர்ந்துருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து இதெல்லாம் முடியக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே போல் அரசு அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஆக மொத்தத்தில் மிதுனராசினியர்களை பொறுத்தவரை இந்த புத்தாண்டு ஒரு சிறப்பான, இன்னொன்று வளர்ச்சி மிக்க புத்தாண்டாக தான் இருக்குது. பொருளாதார செழிப்படையக்கூடிய ஒரு புத்தாண்டாகவே இந்த புத்தாண்டு உங்களுக்கு அமையுது. வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க ஐயனார் வழிபாடு செய்கிறது, குலதெய்வ வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அது இல்லாமல் நீங்களோட ஜீவ ஜாதகத்தில் எப்படி இருக்குது, தசாபுத்தி நிலைகள் எப்படி இருக்குது, தசாபுத்தி அடிப்படையில் என்ன நடக்கும்
நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட புக்கிங் பண்ணிக்கோங்க. ஆமாம், உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட ஜாதகத்தின் முழு டீட்டெயிலும் A to Z எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆலோசனை பெற்று ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத செஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த நமது சேனல் மூலமாக இந்த விஷயத்தை அன்பர்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு.